மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சித்த மருத்துவத்தினுடைய பல்வேறு கூறுகளை பார்த்தோம். அதுல குழந்தைகளுக்கு என்னென்ன நோய்கள், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவங்கள்லாம் நமக்கு சித்த மருத்துவத்துல இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த பதிவுல முதியோர்களுக்கான நலன், அதுக்கு சித்த மருத்துவம் என்னென்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சித்த மருத்துவம் எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? காயக்கற்பம் அப்படிங்கறத தான் சித்த மருத்துவம் ரொம்ப அழகா வலியுறுத்தி சொல்லியிருக்கு. சித்த மருத்துவம் அப்படின்னா உடனே காயக்கற்பம் தான் எல்லாருக்கும் சிட்டிக்குருவி லேகிய ஞாபகம் வரும். ஆனா அது ஒரு தவறான புரிதல். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. காயக்கற்பம் அப்படின்னா நரைத்திரை மூப்பரியா நல்லுடம்பினோரே அப்படிங்கறத தான் சித்த மருத்துவம் சொல்லுது. அதாவது சித்தர்கள் எல்லாருமே, திருமூலர் 3000 வருடங்கள் வாழ்ந்ததாக, ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு பாடல் எழுதியதாகவும், அது ஒவ்வொரு வருடம் எழுதிய பாடலும் 3000 ஆண்டுகளுக்கு அப்புறம் திருமந்திரமா வந்ததாகவும் இன்னைக்கு சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே இறப்பை வென்றவர்கள். ஓகேவா? என்னைக்குமே இளமையா இருக்கிறவங்களை மார்க்கண்டேயன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர்கள் உடம்பை காய கல்பமாக, அதாவது கல்லு மாதிரி ஆக்குனதான் காயம் கல்பம் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த உடம்பிற்கு இன்னொரு பேரு காயம்னு பேரு. இந்த உடம்பை கல் போல் ஆக்கினா இளமையா வாழலாம். அப்போ முதுமைங்கிறது இளமையை தானே வரும். இளமையான முதுமையா தானே இருக்க முடியும். 100 வயசு ஆனாலும் உங்களுடைய தோற்றமும் நடை உடை பாவனையும் ஒரு 20 வயது ஒரு மனிதனை போல இருந்தா அதை நம்ம முழுமையா சித்தர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ சித்த மருத்துவத்துல காயக்கற்பம் அப்படிங்கிற டெக்னிக்கை தான் முதுமைய நம்ம ஃபாலோ பண்ணும், முதுமையில இருக்கும்போது அந்த காயக்கற்ப முறைகளை முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த முதுமையும் நம்மளால் இயல்பாக வென்று வாழ முடியும். அப்ப அந்த காயக்கற்ப டெக்னிக்ங்கிறது ஏதோ பெரிய ரகசியம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம இயல்பாகவே வியர் அண்ட் டியர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் உண்டு. அது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கல், மண், கடல், வானம் எல்லாத்துக்கும் உண்டு. அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புக்கு இருக்காதா? அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய வியர் அண்ட் டியர் சேஞ்சஸ்ல இருந்து உடம்பை காப்பாற்றுவது அப்படிங்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த காயக்கல்ப மெத்தட். அப்ப அந்த உறுதுணையாக இருக்கிறதுக்கு முதுமைக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா, நம்ம 50 வயசு வரைக்கும் எதையுமே செய்யாம இருந்துட்டு, நான் 51 வயசுல இல்ல, நான் என் மனசுக்கு தான் வயசாயிடுச்சு, உடம்புக்கு வயசாகல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்ப ஆரம்பத்துல இருந்தே அதற்கான முழுமையான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுக்கு சித்தா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பிராக்டிசஸ், நலமாக வாழக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய அணுகுமுறைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதுமையின் சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப முதியவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வியாதிகள் இந்த காலகட்டத்துல முதியோர்கள் கிட்ட நேரம் செலவு பண்ணவோ, அவர்களுக்கான நேரம் ஒதுக்கவோ, அவங்களுடன் அமர்ந்து பேசவோ நிறைய பேருக்கு நேரமே கிடைப்பதில்லை. அது இன்னைக்கு இருக்க காலகட்டமும் கூட. வழக்கமா வரக்கூடிய முதியோர்களுக்கான வியாதிகள் என்னென்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இயல்பா முதல் பிரச்சனை பசியின்மை. சரியா நேரத்துக்கு பசி இல்லாம இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மலச்சிக்கல். மூணாவதா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஞாபக மறதி. நான்காவதாக இருக்கிறது தூக்கமின்மை. இந்த 4 இதை தாண்டி மஸ்குலோஸ்கெலட்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றது, மூட்டு வியாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலா உடம்பெல்லாம் வலி, அப்படி இல்லைனாலும் ஏதேனும் ஒரு மூட்டு, கால் மூட்டோ கை மூட்டோ ஏதோ ஒரு மூட்டுல வரக்கூடிய வலி, இதுதான் காமனா வரக்கூடிய ஒரு நோய்களாக நம்ம ஒரு ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் சொல்லக்கூடிய முதியோர்கள் கிட்ட பாக்குறோம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சரியான பசி இல்லாம இருக்கிறது. அப்ப பசி இல்லாம இருக்குது அப்படின்னா இயல்பாகவே ஒரு 50 கடந்து 60 வயசு ஆகும்போது நம்மளுடைய ஜீரண சக்தி பாதியா குறைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணணும்? அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கலாம். உதாரணமாக வேக வச்ச உணவுகள், ஆவியில வேக வச்ச உணவுகளை அதிகமா எடுத்துக்கலாம். இது இல்லாம சித்த மருத்துவத்துல பசியை அதிகரிக்கக்கூடிய எத்தனையோ விதமான மூலிகைகள் அதிகமா உண்டு. அதுல அஷ்டாதி சூரணம், பஞ்சதீபாக்னி சூரணம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏழாதி சூரணம், இது எல்லாம் உங்களுடைய பசியை தூண்டி விடக்கூடிய ஒரு
விஷயத்த வந்து நல்லா பண்ணும். இது இல்லாம அடுத்து வர்றது வந்து மலச்சிக்கல். இப்ப மலம் சரியாக போல அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பசியை உண்டாக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்தாலும் அது பெருசா வேலை செய்யாது. அப்ப மலம் ஒழுங்கா போகணும் அப்படின்னா அதுக்கான மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கணும். வழக்கமா தண்ணீர் வந்து நல்லா குடிக்கணும். ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். இயல்பாவே நார்ச்சத்து அதிகம் உள்ள மருந்து, ஒரு கீரை காய்கறிகளை வந்து அதிகமா எடுத்துக்கணும். நார்ச்சத்து அதிகமானதுன்னா எல்லாமே யோசிக்கிறது வாழைப்பழம் மட்டும்தான், அப்படி கிடையாது. ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம், ஒரு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம், ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். நமது நாட்டு காய்கறிகள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஹை ஃபைபர், அதாவது தரைக்கு கீழே வளரக்கூடிய ரூட் டியூபர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இதை அதிகமா எடுத்துக்கலாம். இப்ப சித்த மருந்துகள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபலா சூர்ணம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடுக்காய் தூள். ஆனா இந்த திரிபலா சூர்ணமோ கடுக்காய் சூர்ணமோ ஒரு சித்த மருத்துவரினுடைய ஆலோசனையின் பேர்ல தான் சாப்பிடணும். நிலவாகை சூரணம், பொன்னாவாரை சூரணம், இது எல்லாமே அந்த முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மலச்சிக்கலை வந்து மிகச்சரியா சரி பண்ணும். அப்ப இதை சரி பண்ணீங்கன்னா இயல்பாவே பசி எடுக்கும் தன்மை அதிகரிக்கும். இதை எடுத்துட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்க ஏழாதி சூரண மாத்திரையோ பஞ்சதீபாக்கினி மாத்திரையோ அல்லது அஷ்டாதி சூரணமோ உங்க உணவுகளை நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அப்போ மலச்சிக்கல் சரியாயிடுச்சு, பசி நல்லா ஆயிடுச்சு. அப்ப ஞாபக மறதி அடுத்து வர்றது வந்து அதை ஞாபகப்படுத்துற தன்மை வந்து குறைஞ்சு போயிடுறது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே போன் வச்சுட்டு இல்லாம சின்ன டிப் என்னன்னா, அந்த நம்பரை எல்லாத்தையும் மனனம் செய்து ஒவ்வொரு முறையும் நாம வந்து டைப் பண்ணலாம். அதன் மூலமாக நம்மளுடைய மூளையை வந்து ஆக்டிவா வச்சுக்க முடியும். இதை தாண்டி மருந்துகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிரம்மி நெய், வல்லாரை மாத்திரை, வல்லாரை நெய், இது எல்லாமே மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாம ஞானவள்ளி மாத்திரை அப்படி இதெல்லாமே வந்து நமக்கு நம்மளுடைய அந்த அல்சீமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதியிலிருந்து வெளியில கொண்டு வருது. இதை தாண்டி சில மருந்துகள், தங்கம் சேர்ந்த மருந்துகள் எல்லாம் சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு. பூர்ண சந்திரோதயம், இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஞாபக மறதிக்கான மருந்துகளா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து தூக்கமின்மை. சித்த மருத்துவர்கிட்ட நிறைய அந்த முதியோர்கள் வந்து சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு சரியா தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான். அதுல சித்த மருத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது படி ஒரு 7 மணிக்குள்ள இரவு உணவை முடிச்சுக்கணும். சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவுல ஒரு 3 மணி நேரம் இடைவெளி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி மருந்துகள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கசகசா சூரணம், இதை ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது கிடையாது. எப்பவுமே ஒரு மருந்தை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வராம இருக்கிறது நல்லது. இதை தாண்டி தனி அமுக்ரா கிழங்கு சூரணம், இதை வந்து நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பால்ல கலந்து சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாக இயல்பான தூக்கம் வந்து முதியோர்களுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக அதிக அளவுல பார்க்கக்கூடிய மருந்துகள். இது இல்லாம மஸ்குலோஸ்கெலட்டல் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய மூட்டு வலி, அது வந்து தோள்பட்ட வலியா இருக்கலாம், முழங்கால் மூட்டா இருக்கலாம், அந்த மாதிரி வரக்கூடிய வியாதிகள் எல்லாத்துக்குமே சில மருந்துகளை நம்ம ரெகுலரா பயன்படுத்தலாம். அதுல பிண்ட தைலம், சிவப்பு குக்லி தைலம், உளுந்து தைலம், ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா லகுவிட முட்டி தைலம், இதெல்லாம் தடவி தேவைக்கேற்ப நம்ம வந்து அவங்களுக்கு மசாஜும் கொடுக்கலாம். ஸோ இந்த பகுதியில வந்து ஒரு அவுட்லைன் தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் நான் முழுமையா சொல்லல. என்னென்ன மாதிரியான வியாதிகள் எல்லாம் முதியோர்களுக்கு வரும், அந்த வியாதிகளுக்கு சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய சித்த மருந்துகளை பத்தி இந்த பதிவுல பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க, பதில் கூற தயாராக இருக்கிறேன். சுய மருத்துவத்தை பண்றத எப்பவும் தவிருங்க. இது எல்லாமே உங்களுடைய தகவல் நோக்கத்திற்காக மட்டும்தான். முறையான சித்த மருத்துவரை அணுகி முறைப்படி மருத்துவம் பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.